டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இல்லை கேளுங்கள் சொல்ல ஒன்று கேட்கறது இது சொல்றது கேள்வி அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. அப்படின்னா இவர் பேசுறது முழுக்க முழுக்க நம்ம பேச போறது, அவங்க கேட்கறதுக்கான விளக்கத்தை தான் நம்ம தர போறோம். பார்ப்போம் எழுதுறதுல கேளுங்கள் சொல்லப்படும் நிகழ்ச்சியில் நிறைய கேட்குறோம். ஆனால் பைபிள்லேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றது தான் வித்தியாசமே. ஏன்னா பல பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியோட மெயின் யூஎஸ்பியை நான் நினைக்கிறது என்னென்னா, ஏதோ நம்ம கேட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்றதை தாண்டி பைபிளில் என்ன சொல்லுது, அதாவது நாட் லெஃப்ட் நாட் ரைட், வாட் காட் ஸ்பீக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்க்கும்போது செக்குலர் கொஸ்டின்ஸும் வருது, பிப்ளிக்கல் ஓரியன்டாக இல்லாமல் கொஸ்டின்ஸும் நிறைய வருது. இப்போ அதையும் ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா காட் பைபிள்லேருந்து கொடுக்குற ஆலோசனை தான் நமக்கு தேவை. வெளியே ஆலோசனை கொடுக்கறதுக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. பிப்ளிக்கல் கவுன்சிலிங், அதுவும் நம்ம வந்துட்டு கேட்குற கேள்விகளுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ உள்ளேருந்து கேட்கும் போது நம்ம அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதையும் நம்ம இங்கே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இல்லாமல் இப்போது ரீசெண்டாக நான் ஒரு பதிவில் நான் யூஸ்வலாக மீடியா பற்றி ஒரு சின்ன ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அப்போது யூடியூப்பில் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 சர்ச் நடக்குதான். ஒரு வினாடிக்கு இவ்வளோ பேர் தேடுறாங்க, 1,00,000 பேர் தேடுறாங்க. அப்போ என்ன தேடுறாங்கன்னா, அவங்க வந்து ஆலோசனை பைபிளில் கேட்குறாங்களா இல்லையோ, கூகுளில் கேட்குறாங்க. ஆமாம், இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெமெடி வந்து கூகுள் மாதிரி ஆயிடுச்சு. அப்போது கூகுளில் தப்பாக இருந்தால் தப்பான விஷயம் தானே வரும். கூகுள் வந்து யாரோ ஒருத்தர் இன்புட் பண்ணுறது தானே. ஆமாம், கூகுள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒழிய அது இன்டெலிஜென்ட் கிடையாது. ஆமாம், யாரோ ஒருத்தர் போடுறது தான். எத்தனையோ ஹிஸ்ட்ரிஸ் அதில் தப்பாக இருக்குது. எத்தனையோ உலக தலைவர்கள் பற்றி தப்பான கருத்துக்கள் அது சொல்லுது. ஸோ கூகுளுங்கிறது யாரோ ஒருத்தர் இன்புட்டு, வேற யாருக்கும் அது அவுட்புட்டு. ஸோ இது வந்து காட்ஸ் இன்புட். ஆமாம். அப்போது இதுலேருந்து கேட்குறது தான் நமக்கு சரியாகவும் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அறிவு சார் காலமாக இருக்கிறதுனால ஜனங்கள் அதிகமாக தேடுறாங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. டேனியல் 12:4 வாசிக்கிறோம் இல்லையா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், ஆமாம், அறிவு பெருகி போகும். எக்ஸாக்டாக இந்த காலத்தை பற்றி தான் அது சொல்லப்பட்டிருக்கு 12:4. அது இல்லாமல் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டேனியல் ரெவலேஷன் நிறையா பார்த்துருக்கோம். டேனியல் கேரக்டர் வந்து எப்படின்னா, ஒரு ராஜா வந்து கூகுள்லாம் தேடல, அப்போ கூகுளும் இல்லைன்னு வைங்க, ஆனால் அவர் டேனியலை தேடுறாரு. ஆக்சுவலாக டேனியல் பற்றி இவருக்கு தெரியல, நேபுகாத்நேச்சருக்கு தெரியல. அப்புறமா டேனியல் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் டேனியலை கேட்டு தான் செய்கிறாரு. ஆமாம், அதாவது எதிரி ராஜா வந்தால் கூட அவரும் டேனியலை முக்கியமான இடத்துல வச்சுக்கிறாரு. இது மாதிரி அவங்க தீர்க்கதரிசிகளை கேட்டு சொல்கிறவங்கள வச்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில். ஏன்னா ராஜாக்கள்கிட்ட அப்படி ஒரு ப்ராட் மைண்ட் இருக்கு பாருங்க, என்ன செய்யலான்னு நமக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்க முடியாதான ஒரு சுபாவம். அப்போ இவங்க எல்லாருமே அந்த காலத்தில் இருந்தே, அதாவது ராஜாக்கள் காலத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இது செய்யலாமா, அது செய்யலாமா, என்ன பண்ணலாமா அப்படின்றது. ஒரு காலத்தில் அது மூட நம்பிக்கையாகவும் மாறிடுச்சு. அதாவது அவங்க சொன்னதான் செய்வோம், அவங்க போனதான் வருவான்னு அதை மிஸ்யூஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு ராஜகுமாரத்தை பற்றி ஒரு பைபிளில் நான் ஒரு ஹிஸ்ட்ரியில் படித்தேன். அந்த அம்மா வந்து அந்த ராஜகுமாரத்தை என்ன செய்வாங்களாம், மகாராணி தன்னுடைய அரண்மனையில் அந்த சொல்கிறதுக்குன்னே எத்தனையோ 100 பேரை வச்சுருந்தாங்களாம். டெய்லி அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்களாம். அதில் ஒருத்தருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, அந்த கமெண்ட்ரியில் இருக்குது, அந்த மகாராணி நாசமானதுக்கே அந்த கூட இருந்தவங்க தான் காரணம் அப்படின்னு எழுதி. ஸோ சரியான ஆலோசனை கிடைக்காவிட்டால் நம்ம அந்த இடத்துல தப்பாக போகிறதுக்கு இதுவும் ஒரு. ஏன் சாலமன் ராஜாவோட பையன் பார்த்தீங்கன்னா அவரும் ஆலோசனை கேட்குறாரு இல்லை, அங்கே ஒரு கிளாசிக் பண்ணுறாரு, ரெண்டுமே கேட்குறாரு. ஆனால் யாரை ஃபாலோ பண்ணுறாரு அவரு, அதுதான் அங்கே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் இப்போது பைபிள் இவ்வளோ ஆலோசனை சொல்லுது இல்லை, அதை ரொம்ப ஈஸியாக பிசாசு யாரோ ஒருத்தர வழியாக அந்த நல்ல ஆலோசனை எடுத்துடுறான். எடுத்துகிட்டு ஏதோ ஒரு தவறான ஆலோசனையும் போட்டுடுறான். நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆலோசனைக்கு ஸ்பிரிச்சுவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதா முக்கியம். இங்கே சாலமோன் பையன் ரெகபியாம் வந்து கொடுக்கல, அவர் வந்து வாலிபர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல தாவீது பார்த்தீங்கன்னா யோவாபுடைய பேச்சை கேட்க மாட்டார் ஜனங்களை என்ற இடத்துல. ஸோ ஆலோசனைகள், தேவைகள், ஆராய்ச்சிகள் எல்லா காலத்திலையும் செய்யப்படுது, பதிலும் கொடுக்கப்படுது. இன்னும் நேரடியாக சொல்லணும்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படிங்கிறார். என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம யாரை கேட்குறோம் அதான் ஃபஸ்ட்டு. அப்படியே நம்ம கேட்குறது காடை இல்லாமல் ஆல்டர்னேட்டாக வேறு யாரையாவது கேட்குறோம், தீர்க்கதரிசியை கேட்குறோம், சொல்கிறது கரெக்டாக இருக்கான்றதை புரிஞ்சுக்கிற இடமாவது நம்ம இருக்கணும். தீர்க்கதரிசனம் பற்றி சொல்லும் போது பவுல் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள், ஆனால் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதும் போது எழுதுறார். அப்படின்னா ப்ராஃபஸியில் மோசமானது வருன்றதை அவர் அப்பயே சொல்லிட்டார்.
ப்ராஃபஸிங்கிறதே ஒரு வகையில் வந்து இப்போ ஆலோசனையாக பார்க்கப்படுது. அது ஆக்சுவலாக வந்து சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் கொடுக்கப்பட்டது. அது வந்து சபைக்கு ஆலோசனை கொடுக்கறது தான் ப்ராஃபஸி. இப்போ ப்ராஃபஸி எப்படி ஆயிடுச்சுன்னா, என் நகையை காணும், அதை காணும், இதை காணும், எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி கொடுங்கன்ற மாதிரி அது வந்து ஒரு உளவுத்துறை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதையும் கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனைகள் எப்படி தப்பாக போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இங்கேயும் அப்புறம் அந்த தீர்க்கதரிசி கண்ட்ரோலுக்கு அவங்க போயிடுறாங்க. அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க. பிள்ளைகள் கல்யாணம் வரைக்கும் அவர் சொல்லிட்டாருன்னு செஞ்சுருவாங்க. அப்புறம் அது ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னா பழைய தூக்கி அந்த தீர்க்கதரிசி மேலே போடுவாங்க. அவர் சொல்லித்தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தீர்க்க தரிசனத்தை அற்பமாக நினைக்க வேண்டாம். சொல்கிற தீர்க்க தரிசனம் சரியா தப்பாங்கிறத டிசர்ன் அதை பண்ணிக்கிங்கன்னு பவுலே சொல்கிறார். ஸோ ஆலோசனைகள், ஆராய்ச்சிகள் தேடப்படுகிறது, கேள்விக்கான பதில்கள் கேட்கப்படுகிறது. ஆனால் அந்த பதில் வரும்போது சரியா தப்பாங்கிறத வசனத்தை வச்சு அவங்க என்ன செஞ்சுக்கணும், கிளாரிஃபை பண்ணிக்கணும். இல்லைன்னா பின்னாடி மாட்டிக்கொள்வாங்க, கஷ்டம். இன்னைக்கு ஒரு கேள்வி டேனியல்லேருந்தே நம்ம போகலான்னு நினைக்கிறேன். டேனியல் சாப்டர் 11:32. இந்த வசனம் சும்மா மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் நான் ஒரு பைபிளில் ஒரு யூனிக்கான ஒரு வேர்டை பார்த்தேன். அது வந்து என்னென்னா, அதாவது த பீப்புள் ஹூ நோ தேர் காட் வில் டிஸ்பிளே ஸ்ட்ரென்த் அண்ட் டேக் ஆக்ஷன் போட்டிருக்கு. டிஸ்பிளே ஸ்ட்ரென்த்னு போட்டிருக்கு. ஒரு பைபிளில் தே வில் டூ கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ன்ற வேர்டு வந்து ஒரு ஏதாவது ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம தவறாக பேசுகிறோம். ஆனால் தே வில் டூ கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்ன்னு ஏதோ ஒரு ட்ரெஷரையே 10 பேர் இருக்காங்க. ஆனால் இவர் ஒரு நபர் கடவுளை நம்புறவங்க ஒரு பெரிய பொக்கிஷத்தை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு புரிதல் வருது. ஆனால் எப்படி நம்ம நேர்கள் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் டீப்பாகவும் போகிறாங்க. ஆனால் சாதாரணமான வாழ்க்கையாக இருக்குது, அதே பிரச்சனைகள் அதே. ஆனால் பைபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, நேர்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ஐ கேனாட் டிஸ்பிளே கிரேட் ஸ்ட்ரென்த், என்னால் வந்து ஒரு கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பண்ண முடியலையே, ஆனால் நான் கடவுளை டீப்பாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் பைபிள்லேருந்து? இப்போ ஃபஸ்ட்டு இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம், இது என்னங்கிறத பார்ப்போம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் வந்து ஒரு காரியத்தை நான் செய்யணும், நல்ல பெரிய லெவலில் செய்யணும், ஆர்டர் செய்யணும்னு சொல்லும் போது நான் அதை என்னால் செய்ய முடியலையே. ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மீடியாவே இருக்குது, இதை எடுத்துகிட்டு வேர்ல்டு வைட் போகணும். சிலர்லாம் ஒரு சாங்கை யூடியூப்பில் ஏற்றும் போது இதை மில்லியன்ஸில் பார்க்கணும். ஒரு மெசேஜை நம்ம அப்லோட் பண்ணும் போது இதை வந்து நிறைய பேர் கேட்கணும். இது வந்து யூஸ்வலாக நமக்குள்ளே இருக்கிற தாட். ஆனால் இதற்கான பின்புலம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ கேள்விப்பட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 அப்லோட்ஸ் நடக்குது. அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருந்து. ஒரு குரூப் தேடுது, ஒரு குரூப் அப்லோட் பண்ணுது. இந்த அப்லோட் பண்ணக்கூடிய அத்தனையும் ஜனங்களை ரீச் ஆகுதா? சரியா? நல்ல விஷயங்களை கூட நான் சொல்கிறேன், ரீச் ஆகுதா? ரெண்டாவது, இந்த ரீச் ஆன விஷயத்தில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுதா? சஸ்டெயின்னா தொடர்ந்து அதிலேயே அவங்களால நிற்க முடியுதா அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ தானியலை பற்றி பார்க்குறீங்க. தானியல் வந்து 3 ராஜாக்கள் காலத்தில் வந்து தன்னுடைய இது சக்ஸஸாக இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. கோரேஸு, மேதிய பெர்ஷியன், பாபிலோனியன் கவர்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு கவுன்சில் பண்ணுறவர் தான் அவர். எப்படி இவரால் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இருக்கிற நாலேஜ் மட்டும் இல்லை, அவர் படித்த படிப்பு மட்டும் இல்லை, அங்கே இருக்குது. அவர் நல்லா படித்தவர், நாலேஜ்ஃபுல் பர்சன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவரை போலவே நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஆமாம், ஈக்குவலண்டாக. ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரே வித்தியாசம், திருப்பி ராஜாவே சொல்கிறாரு, தேவ ஆவியை பெற்ற மனுஷன், பரிசுத்த ஆவியானவருடைய லீடிங்கோட இதை நீங்கள் செய்யணும். உங்ககிட்ட டேலண்ட் இருக்குன்றதுக்காக நீங்கள் ரீச் ஆகிட மாட்டீங்க, இல்லை அனுபவம் இருக்குன்றதுக்காக எல்லாமே கரெக்ட் ஆகிடாது. நான் நேற்று கூட ஒருத்தரோட பேசியிருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு 30-40 வருஷம் அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தை நான் குறை சொல்லலை, ஆனால் எனக்கு 40 வருஷம் தாண்டி புது அனுபவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் 40 வருஷமாக எனக்கு கிடைக்காத அனுபவத்தை கர்த்தர் எனக்கு நடத்த வல்லமை உள்ளவர். தாவீதே வந்து ஒரு தடவை ஃப்ரண்ட்டில் போன்னு சொல்கிறாரு, திருப்பியும் அதை சொல்லிட்டாரேன்னு சொல்லி அடுத்த ஃப்ரண்ட்ல போல திருப்பி கேட்கிறாரு. ஸோ அது ஒரு யூனிக். ஆமாம், அந்த தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நம்பல. இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்பிட்டு நம்ம வாயிலே அந்த வார்த்தை வருது, எனக்கே சொல்கிறியா, எனக்கே வா, பைபிள் எனக்கே வா, நான் எத்தனை வருஷமாக போதிக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ பேர். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய அனுபவம் குறை சொல்லப்படுவதற்கு இல்லை, அது தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் தேவைப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு புது அனுபவம் கிடைக்கும், எனக்கு தெரியாத விஷயம் இன்னும் எவ்வளோ இருக்குங்க. அங்கே தான் இங்கே பிரச்சனை வருது. தானியல் கிட்ட ஒவ்வொரு நாளும்
அங்கே அனுபவத்தை தாண்டி தேவ ஆவியின் நடத்துதல் இருந்துச்சு. இது செய்யலாமா, இது என்ன, இதுக்கு விளக்கம் என்ன. அதனால தான் தானியேலால மற்ற எல்லாரை விட மிகப்பெரிய அளவில் ரீச் ஆக முடிஞ்சிச்சு. இப்போ அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் இவர் ஒரு சொப்பனம் வந்துருச்சு நேபுகாத்நேச்சாருக்கு. அந்த சொப்பனத்தை முதல்ல அவர் யாரை கூப்பிட்டு கேட்குறாருன்னா, பாபிலோனில் உள்ளதான ஜோசியர்கள்னு இருக்கு, அவங்கள தான், அவங்க அந்த அஸ்ட்ராலஜர்ஸ், அவங்கள கூப்பிட்டு தான் கேட்குறாரு. அவங்களுக்கு அது கிடைக்கல, டேனியலுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, அதுக்கும் டேனியலை தான் கூப்பிட்டு கேட்குறாரு, அவர் பதில் சொல்கிறார். அப்போ இந்த காரியம் வருவதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறதை விட அந்த டேலண்ட்டை கர்த்தர் யூஸ் பண்ணுறது, அதுதான் அவங்கள சஸ்டெயின் பண்ண வச்சிச்சு. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த பதில் என்ன சொல்ல வரோன்னா, உங்கள் டேலண்ட் இருக்குது, அது இருக்கிறதுனால ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஏற்றணுங்கிறத அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லி செய்யுங்க. நீங்கள் எந்த மூளை முடுக்கில் கிராமத்துக்குள்ளே அறியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் அதை கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் பயங்கரமாக கீபோர்டு வாசிப்பேன், நான் பயங்கரமாக எனக்கு ஒரு பேக்ரவுண்டு இருக்குது, நான் பைபிள் காலேஜெலாம் முடித்து தியாலஜி முடித்து எனக்கு வந்து கமெண்ட்ரிஸ் படித்து எனக்கு நிறைய ஹீப்ரு தெரியும், கிரீக் தெரியும், இதை கொண்டு போகிறது கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாற்ற அவரால் முடியும், ராஜாவா உட்கார வச்சிருக்கிறவனை புல்லு மேய வைக்கவும் அவரால் முடியும் 7 வருஷம். ஸோ காட் கேன் டூ எனிதிங். இப்படி புரிஞ்சுக்கலாமா அதை? அதாவது ஆல் ஆஃப் காட்ஸ் ஒர்க் டசன்ட் மீன் இட்ஸ் காட்ஸ் வில். ஏன்னா இது நான் ரீசெண்டாக ஸ்டான்லி அண்ணன்ட்ட இன்டர்வியூ ஷூட் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொன்னும் போது எனக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாமே காட்ஸ் ஒர்க் தான், ஆனால் எல்லாமே கடவுள் சித்தமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அடிக்கடி மெசேஜஸில் சொல்லிகிட்டே இருக்கணும், காட்ஸ் வில் செய்கிறீங்களா, காட்ஸ் பர்மிஷன் செய்கிறீங்களா? காட்ஸ் வில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட்ஸ் பர்மிஷன். இப்போது டேபர்னக்கல் ஆசாரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அது காட்ஸ் வில். மோசஸை கூப்பிட்டு ஆண்டவர் கட்ட சொல்கிறார், இதை நீ வந்து எனக்குன்னு செய்யணும். ஆனால் தேவாலயம் இருக்குது, டெம்பிள் இருக்கு இல்லையா, அது காட்ஸ் பர்மிஷன். டேவிட் போய் கேட்குறாரு, இப்படி ஒன்று கட்டணும்னு. திருப்பி ஆண்டவர் கேட்குறாரு, நான் கட்ட சொன்ன நான் ஒன்றுன்னு கேட்குறாரு, எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, கேட்டது டேவிடு வருத்தப்படுவான், கட்ட சொல்லுன்ட்டார். இது பர்மிஷன். இந்த வில்லுக்கும் பர்மிஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த வில் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும்போது அதில் பெயின் இருக்காது. இப்போ ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்காக ஜனங்களுக்கு எந்த ஆபத்துமே வரல. ஆனால் தேவாலயம் இருந்த இடம் இருக்குல்ல, இன்னைய வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இந்த காட்ஸ் வில்லுக்கும் காட்ஸ் பர்மிஷனுக்கும் நான் செய்யக்கூடியது எல்லாமே காட்ஸ் வில்லன்னு சொல்ல முடியாது. எனக்காக காட் பர்மிட் பண்ணுவார். பர்மிட் பண்ணிட்டார்னா எனக்கு அங்கே ஒரு பெயின் இருக்குது அதில். அதனால தான் நான் எப்பவும் சொல்கிறது என்னென்னா, காடை போயிட்டு என்ன செய்ய வேண்டாம், காலை பிடிச்சிட்டு கதற வேண்டாம், இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி கதற வேண்டாம். எதுக்கு கதறணுமோ அதுக்கு கதறணும். தேசத்துக்காக கதறலாம், ரிவைவலுக்காக கதறலாம், அது கதறலாம். அதே நேரத்தில் எனக்கு நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான். ஒரு சிலர்லாம் அவங்களுடைய பொருளாதாரம் உயர்வதுக்கு முன்பதாகவே மற்றவங்கள பார்த்து எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டுருவாங்க. நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள், கார் வேணும்னோடனே ஆண்டவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் கார் கொடுத்தா இவரால் இப்போ பெட்ரோல் போட முடியாது, இவரால் ஃபாஸ்டேக் கட்ட முடியாது, பார்க்கிங்க்கு இப்போ வீட்டு வாசலில் இடம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்வார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது, முதல்ல அந்த காரை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடமாவது கொடுப்பாரு. முதல்ல நீங்கள் காரை வாங்கிட்டீங்க, ஓட்டுறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும்ல, கையில் காசே இல்லை. நான் லிட்ரலாக ஒருத்தரை பார்த்ததை சொல்கிறேன். ஒருத்தர் வண்டி வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்குறேன் 800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தார். அப்போ நான் கேட்டேன், 800 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கீங்க, கார் புதுசாக இருக்கே அப்படின்னு. அவர் சொன்னார், பெட்ரோல் விற்கிற வேலையில் எங்கே பாஸ்டர் வண்டி ஓட்ட முடியுது அப்படின்னாரு. அப்போ அவர் அந்த வண்டியை என்னவே செய்யலை, யூஸ் பண்ணல. அவர் சொல்கிறது அவர் வியூவில் கரெக்ட். ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுக்கு கார் தேவைன்னா ஆண்டவர் கொடுப்பாரு, அதை பெட்ரோல் போடுறதுக்கு கரங்களையும் பலப்படுத்துவார், நிற்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுப்பாரு. அது நீங்கள் அப்புறம் வெளியே போகிறீங்கன்னா ஃபாஸ்டேக்கும் செய்வார், இவ்வளோத்தையும் செய்வார் பாருங்க, பெயின் இருக்காது. இல்லைன்னா கொடுத்துருவாரு, நீங்கள் கேட்டீங்கன்னு காரை உங்களுக்கு கொடுத்துட்டாரு, நிற்க வைக்க இடம் இல்லை, நீங்கள் 2 தெருத்தள்ளி நிற்க வச்சுருப்பீங்க, இங்கே தூக்கம் வராது. இது வந்து காட்ஸ் பர்மிஷன். எல்லாத்துலேயும் இப்படி உண்டு, மினிஸ்ட்ரியில் உண்டு, லைஃப்பில் உண்டு, பிஸ்னஸில் உண்டு. அதோட என்ன இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, உலக பிரகாரம் சீக்கி ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட், நம்ம கேட்குறதே எப்படி கேட்குறோன்னு வேற சொல்லி கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம், உலக பிரகாரமாக கேட்குறோம், அது ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஒரு இது இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அவர் கேட்குற விஷயமே வேறு மாதிரி நம்ம ராஜ்ய பாரத்தோடு கேட்கும் போது எல்லாமே செய்கிறாரு அப்படின்றது ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கே நமக்கு டைம் ஆகுது. அதாவது இப்போ நீங்கள் நம்ம கூட போய் ஒரு நாள் சாப்பிட்டோம்ல, காம்போ இருக்குல்ல. ஆமாம், காம்போ சாப்பாடு. காட்ஸ் பிளஸிங் வந்து காம்போ. ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் கூட வந்துடும். இப்போ காட் என்ன சொல்கிறேன்னா, இதை தனித்தனியாக கேட்காத, காம்போவை கேளு.
ராஜ்யத்துக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ராஜ்யம் வந்துருச்சுன்னா ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வந்துட போகுது. பேர்டன் அதுல இருக்கணும். இயேசுவை கேட்டீங்கன்னா அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நீங்க இயேசுவை கேட்காம தனித்தனியா ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டீங்க. எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, எனக்கு ஒரு இதை கொடுங்க, அதை கொடுக்குற போது அதை சர்வ் பண்ணுறவர் சொல்கிறாரு, நீ மொத்தமாக காம்போ கேள்வி எல்லாத்தையுமே மொத்தமாக வந்துடும் இதில். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இங்கே நீங்கள் சொல்கிறீங்களே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, அதை தேடுறதுக்கு பதிலாக ஜனங்க வந்து இப்போ வேர்ல்ட்லி பிளெஸிங்கை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளவுக்கும் காரணமாக மாறிடுச்சு. மிஸ்ட்ராக் ஆகிறதுக்கு இப்போ தேட ஆரம்பித்த உடனே ஆண்டவர்கிட்ட உபவாசம் போட்டு கேட்கறது, அழுது கேட்கறது. ஒரு சிலர்லாம் ஃபேமிலியாக அழுவாங்க உட்காந்து. காட் பர்சே சரி கொடுத்துட்றாரு, பட் அதுக்குரிய பெயின் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் நம்ம சந்தோஷமாக அந்த பிளெஸிங்கை அனுபவிக்கணும்னா காட் கொடுக்குற நேரத்தில் கொடுப்பார். அவருக்கு தெரியும், ஹீ நோஸ் வெரி வெல். அவரே கைட் பண்ணுவார், இப்படி போ அப்படி போன்னு. அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக செய்ய வல்லமை. இப்போ நான் திருப்பி அந்த டேனியல் இந்த வசனத்துக்கு வந்துடுறேன். இந்த வசனத்தில் வந்து டேனியல் சாப்டர் 11:32 திருப்பி நம்ம ஆரம்பிச்சதுலேயே வந்துடுறேன். பட் த பீப்புள் ஹூ நோ தேர் காட் வில் டிஸ்பிளே ஸ்ட்ரென்த் அண்ட் டேக் ஆக்ஷன். என்னோட கேள்வி வந்து திருப்பியும் நேர்கள் வந்து நம்ம நேர்கள் பார்க்குற நேர்கள் யூடியூபாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் தொடர்ந்து பார்க்குறாங்க, ரெகுலராக பார்க்குறாங்க. நான் வந்து இந்த ஐ மஸ்ட் டிஸ்பிளே காட் ஸ்ட்ரென்த், அவர் கர்த்தர் என் கூட இருக்காருன்றதை நான் உணர்றேன், ஆனால் என்னால் பெருசாக வர முடியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் பைபிள்லேருந்து, டேனியலோட வாழ்க்கையிலேருந்து? இல்லை, இந்த இடத்துல விஷயத்தை தான் நீங்கள் கேட்டீங்க. நான் அதோட பேக்ரவுண்டை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன் இது என்னன்ட்டு. இது நடக்கிறது வந்து இது ரிகார்டிங் அபவுட் ப்ராஃபஸி. ரைட். இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம் நடக்க போகிறத பற்றி டேனியலுக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த ப்ராஃபஸி நிறைவேறினது வந்து BC 168, அதாவது ஆன்டியாகஸ் போர் எஃபிஃபனஸ் பீரியடில் நடந்தது. மக்காபேயஸ் தான் அப்போ இஸ்ரேலில் ரூலிங்கில் இருக்காங்க. அப்போ கிரீக் டைனாசிட்டி நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் உள்ளே வரும்போது அவன் வந்து அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் பேரை கையில் போட்டுக்கிட்டு அப்புறம் தேவாலயத்தை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறான். தன்னுடைய டாக்டரின்ஸு பண்ணியை பலியிடுறது எல்லாமே செய்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அந்த இடத்துல தான் வசனம் சொல்லுது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி அந்த அந்த இடத்துக்கு மக்காபேயஸை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உண்மை எதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதான் கரெக்டு, இவன் பண்ணுறது தப்பு. இப்போ அவங்க செய்யக்கூடியதான ஒர்ஷிப் ராங் ஒர்ஷிப். பல நேரத்தில் நமக்கு இந்த இதுவே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எனக்கு எது ஒர்ஷிப்னு எழுதி கொடுத்துட்டாங்க, எது டாக்டர்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இது 2000 வருஷம் பழசு இல்லை, 2000 வருஷம் அப்டேட்டட், ஆட்டோ அப்டேட்டட். இப்போ இருக்க ஜனம் என்ன சொல்லுதுன்னா 2000 வருஷமாக அந்த ஒர்ஷிப்லாம் எல்லாமே அப்டேட் ஆகி இன்னைக்கு வேறொரு ஒர்ஷிப் போயிட்டுருக்கு, வேறொரு டாக்டரின் போயிட்டுருக்கு. ஆனால் இதை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. டெம்பிள் அன்றைக்கி அதே டெம்பிள் தான், ஆனால் அன்றைக்கி ஆட்டுக்கு பதிலாக பண்ணியை கொண்டாந்துட்டான். அன்றைக்கி உடன்படிக்கை பெட்டிக்கு பதிலாக சிலையை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டான். இதில் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள ஜியூஸ் தேவனுடைய சிலையை வச்சுட்டான். இப்போ எல்லாம் மாறிடுச்சு, டெம்பிள் அதே டெம்பிள் தான், அதே சுச்சுவேஷன் தான் இப்போயும் இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு வைராக்கியம், இவங்க பண்ணுறது தப்பு, இதுதான் சரி, பைபிள் எப்படி சொல்லியிருக்கு அதுதான் அவங்க சொல்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இந்த அதற்கேற்றபடி அப்படிங்கிற வேர்ட் அதுதான் உங்களுக்கு அங்கே டிஸ்ப்ளே ஸ்ட்ரென்த் அண்ட் டேக் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த அதற்கேற்றபடி செய்வார்கள். இது ஆக்சுவலாக மக்காபேயஸ் பற்றி இருக்கு. நீங்கள் அப்போகலிப்ஸ்னு சொல்லுவாங்க, தள்ளுபடியாகம்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 மக்கபேர் 2 மக்கபேர்லாம் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா 1 மக்கபேரில் இந்த சம்பவம் வந்து நிறைவேறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்காபேயஸ் என்ன செய்கிறாங்கன்னா அவனுக்கு எதிராக வார் பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி செய்யணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க பொறுமையாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை செய்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு பார்க்குறோம். அவங்க அதுக்கப்புறம் தேசத்தை சுத்திகரிக்கிறாங்க, டெம்பிளை சுத்திகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்திகரிப்பின் பண்டிகைன்னு ஒன்று இருந்துச்சு. அது இஸ்ரவேலுக்கு கிடையாது, 7 தான் அவங்களுக்கு. 8வது பண்டிகை ஒன்று உண்டு, சுத்திகரிப்பின் பண்டிகை. நியூ டெஸ்ட்மெண்ட் பீரியடில் இயேசு சுத்திகரிக்க பண்டிகையின் அன்று தேவாலயத்தில் அப்படின்னு பைபிளில் வரும். அந்த சுத்திகரிப்பின் பண்டிகை இருக்கு இல்லையா, அது வந்து மக்காபேயஸ் இதை வச்சு கொண்டு வந்தது. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், ஒரு பீரியடில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு, எது சரி எது தப்பு. காட் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், பெருசாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் எல்லாரும் செய்கிறதுன்னு கரெக்டுன்னு நினச்சிடக்கூடாது எப்போவுமே. இப்போது ஏசபேல் பீரியடில் பாருங்கள், எல்லாரும் ஏசபேலுடைய தூப்பு விக்கிரகத்தில் போய் உட்காந்து பந்தி உட்காந்துட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஒரே ஒருத்த மட்டும் போக மாட்டேன்றான். சரியா? இன்னைக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒருத்தனை என்ன சொல்லுவாங்க எல்லாரும்?
என்னப்பா நீ இப்படி பண்றியே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, போப்பா. ஃப்ளெக்சிபிளா இரு. அவ்வளவுதான். எல்லாரும் இப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யாத. ஒரே இப்படியா கொஞ்சம் என்ன இப்போ ஏசபேல் என்ன சொல்லிட்டாங்க, ம். அவங்க கூட உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. இவன் முடியாதுன்றான். ம். ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீது இருக்கிறேன். அது இல்லை, இன்னும் 7000 பேர் தனியா இருக்கிறாங்க. அது இல்லாமல் 50 பேர் கெபியில உபதியா மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் எல்லாரும் செய்கிறதுனால சரி என்ன தப்பு என்னவாயிடாது, சரி ஆயிடாது. சோதோம் இருக்கு, எல்லாருமே வந்து ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோத்து மட்டும் அதை செய்யலை. இப்போ லோத்து எப்படி இருப்பார் அந்த ஊர்ல? செப்பரேட்டடா இருப்பாரு, பைத்தியக்கார மாதிரி இருப்பாரு. அவரை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன். இப்போ எல்லாரும் அந்த நேபுகாத் நேச்சர் வச்ச சிலையை வணங்கினாங்க. இவங்க 3 பேர் மட்டும் வணங்கல. இவங்க 3 பேரை மற்ற வனவங்களாங்க என்ன சொல்லுவாங்க, வணங்கிட்டவங்களாம் என்னம்மா பார்ப்பாங்க, என்னப்பா இதுல என்ன இருக்குது, சும்மா வணங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே, அதுக்காக யாரோ போய் நெருப்புல தூக்கி போடுவாங்களா, இவனுக்கு ரொம்ப திமிருப்பா அப்படிதானே சொல்லுவாங்க. அதானே சொல்ல போறாங்க. இன்னைக்கும் பைபிளுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் சர்ச்சுக்குள்ள வருதுன்னா 80% கூட்டம் அதை கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்கலனா, என்னப்பா இதை விட்டுட்டு போங்க, நீங்க பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போங்க, எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க. எனக்கு ஒரு டெஸ்டிமோனி தெரியும். யார் என்னென்னலாம் வேண்டாம், ஒரு டெஸ்டிமோனி. ஒரு பீரியடில் இது நடந்து ஒரு மோர் தென் 20 years ஆச்சு. ஸோ இப்போ சொல்லலாம் அதை. ஒருத்தர் திடீர்னு எழுப்பி என்ன பண்ணிவிட்டாரு, சில காரியங்கள்லாம் செய்யும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் மேகசினில் கொஞ்சம் கடினமாக எழுதுகிறோம். ஐயோ இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, ஆடுகளை திருடி கொண்டு போகிறார்கள், இப்படிலாம் எழுதின உடனே ஒரு நண்பர், ஒரு ஊழியர் இருக்கார். அவர் என்னை கூப்பிட்டு, என்ன பிரதர் இவ்வளோ கடினமாக திருடிட்டு போகிறாங்கலாம் எழுதுறீங்க, நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக எழுதணும் அப்படின்னு. எனக்கு வந்து கோபம். ஒரு ஊழியக்காரர் சர்ச்சில் ஆத்மாவை ஆதாயம் பண்ணி வச்சிருக்காரு, அதை இன்னொருத்தர் எழுப்பி ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டாருன்னா நமக்கு என்ன ஆகும்? அவருக்கும் கோபம் தான் வருது, எனக்கும் வருது. எனக்கு ஒரு வடிகால் இருக்கு எழுதுறதுக்கு, நான் எழுதிட்டேன். இவர் என்ன கூப்பிட்டு இப்படிலாம் எழுதாதீங்க, கொஞ்சம் டீசெண்டாக எழுதுங்க அப்படின்லாம் விட்டுட்டேன். அந்த திருடிட்டு போனார்ல, அவர் ஒரு நாள் இவர் சர்ச்சில் திருடிட்டாரு. திருடிட் மீன்ஸ் ஆடை எடுத்துக்கிட்டாரு. இவருக்கு இப்போ கோபம். இவர் எங்கிட்ட பேசுனதெல்லாம் மறந்துட்டேன். ஊன்னு பேசுறாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் பேசாதீங்க, அமைதியாக பேசுங்க. ஆடு போய் இதைத்தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதினேன். நான் எழுதும் போது உங்களுக்கு கடினமாக இருக்குது, சொல்லும் போது கடினமாக இருக்குது. ஒரு நாள் நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அதை விட கோபம் வருது இல்லை, உங்களுக்கு அந்த கோபம் லேட்டாக வருது, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வருது, அவ்வளோதான். இன்னைக்கு இதுதான் நீங்கள் பிரச்சனை. ஜனங்கள் வந்து அதுக்கேற்றபடி செய்வார்கள் போது ஒரு கூட்டம் ஏசபேல் பந்தியில் போய் உட்காந்துக்குது. ஒரு கூட்டம் யாருக்கு எக்கேடு கேட்டா என்ன, அவங்க பாட்டு இருக்கட்டும், இவங்க பாட்டு இருக்கட்டும், நம்ம எங்க அதெல்லாம் கேட்டு நம்ம எங்க பிரச்சனை ஆரம்பிக்கணும், போய் கெபிக்குள்ள மறைச்சிக்கிட்டாங்க 50 பேர். எவனோ ஒருத்தன் கேட்கறான்ல, எலியான ஒருத்தன் கேட்கறான்ல, சரி இப்போ காட் யார் பக்கம் நின்னாரு? ஆமா, கேட்கறோம் பக்கம் தானே நிற்கிறாரு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த மக்காபையஸ் கிட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட், ஆன்டியாக்ஸ் ஃபார் எஃபிமெனஸ் கொண்டு வந்து தேவாலயத்தை வந்து தீட்டுப்படுத்தி அந்த தானியேல் 11 இருக்க 37 சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் செய்வான். சொன்ன உடனே அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் அவன் செஞ்சிருவான். நிறைவேற்றின உடனே இவங்க எழும்புவாங்க. எழும்பி போராடி தேசத்தை சுத்திகரித்து, ஆலயத்தை சுத்திகரித்து எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ காட் அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஒரு இடத்துல ஒரு காரியம் விடும்போது அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடக்கூடாது. அதான் இங்கே நடந்துச்சு. இதே தான் நம்ம டேவிட் இதுலேயும் சன்ஸ் ஆஃப் இசக்கார்னு கேட்குறோம்ல. ஆமாம், அவங்களும் அதே தான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறவங்க. இப்போ யுத்தத்துக்கு போகலாம், போக வேண்டாம், இதை பண்ணலாம். அதாவது ஒரு சமயோஜித புத்தின்னு ஒன்று இருக்குது. அவன் சொல்லுவாங்க சமயோஜித புத்தி அப்படின்னு, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து செய்கிற ஒரு சூழ்நிலை. அது வந்து கிங் சால் கிட்ட இருக்கும், சவுல் கிட்ட இருக்கும், ராஜா கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அது இருக்கும். என்ன செய்யலாம், என்ன இது ராஜாக்குரிய குணாதிசயம் இருக்கணும். அந்த நேரம் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யக்கூடாத நேரத்தில் செய்வாங்க, மிஸ்டேக் நடந்துடும். நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கும். இப்போ ஆமோஸ் புஸ்தகத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுது. ரொம்ப எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப டிஃபரெண்ட்டான ஆங்கிளாக தெரிஞ்சிச்சு. 5ஆம் அதிகாரத்தில் 12-13 சாப்டர் 5 verses 12 and 13, உன் மீறுதல்கள் மிகுதி என்றும் உன் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். இப்போ அடுத்த நல்ல கவனிங்க, நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி, நீதிமானை ஒடுக்கினா கர்த்தரால் இருக்கக்கூடிய ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க இல்லை ஒரு நல்லவன், அவனை ஒடுக்குறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லஞ்சம் வாங்குறாங்க. பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள். ஒளிமுக வாசல் இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? turn aside the poor in the gate. இந்த கேட்
அதாவது கோர்ட் அப்படின்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கோர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க நியாயத்தை எதிர்பார்க்குற இடத்துல கோர்ட்ல நீதிமன்றமோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒலிவ வாசல் ஏழைகள் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். என்ன சொல்ல வராது இந்த இடத்துல? அப்போ அவங்க செய்கிற தீமையை பார்த்துட்டு நீ பேசாமல் இருன்றாரா? அப்படி அல்ல. அந்த தீமை ஒரு இடத்துல உச்சத்துக்கு போகும்போது நீ அமைதியாயிரு. அதே தீமையை கர்த்தர் கீழே தள்ளுவார். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். பல நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? தீமையை எது தீமை செய்வோம். ஆண்டு சொல் அப்படி போராடாத, அதை விட்டு அப்படியே போட்டோம் எனக்கு நான் பர்சனல் எனக்கு தான் ஆண்டு சொல்லி கொடுத்தது தான். ஒருத்தன் பயங்கரமாக உன்னை பற்றி பேசுகிறான், அப்படியே உன்னை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறான்னா உத்தரவு மட்டும் கொடுத்துறாது என்பார். அவனுக்கு என்ன பண்ணிடாது? ரிப்ளை பண்ணிடாது. ஏன்? நான் ரிப்ளை பண்ணுற டைம் வரும், நீ ரிப்ளை பண்ணிட்டேன்னா அவனுக்கு நான் பண்ண முடியாது. ஸோ நீ என்ன செய்ய? அமைதியாயிரு. அவங்க உச்சத்துக்கு போவாங்க. உச்சத்துக்கு போய் எந்த லெவலுக்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஒழிச்சிருவேன், உங்கள் மினிஸ்ட்ரியை ஒழிச்சிருவேன், அக்கடா முக்கடாம்பாங்க. அப்படியே பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். ஒரு பதில் கூட. எனக்கு இதை சொல்லி கொடுத்தார் ஆண்டவர், நீ பேசாத அமைதியாரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஒரு நாள் வந்தது, உச்சத்துக்கு போனவங்க எப்போ இருந்தாலும் கீழே இறங்கணும்ல. நீங்கள் எவரெஸ்ட்டுக்கே ஏறினாலும் கீழே தானே வரணும். கீழே வர்ற காலம் ஒன்று வரும். அப்போ கர்த்தர் உங்களை கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வைப்பார். நீங்கள் அவங்களை திட்டிருக்க மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் கர்த்தர் அவங்க பேசுகிற நிமித்தம் உங்களை மேலே கொண்டு போயிடுவார். இப்போ அவங்க கீழே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா அந்த சமயோஜித புத்தி, எதை எப்போ செய்யணும், என்ன பண்ணணும், இதுக்கு தான் அந்த ஆலோசனை தேவை. கர்த்தர்கிட்ட கேட்டு செய்யணும். சின்ன ராஜா பெரிய ராஜா, ஆனால் சண்டை போடணுமா வேணாமா? தாவீது கேட்பான். அமைதியாக இருக்கணுமா? என்ன செய்யணும்? இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும்? கடலை பிளக்கும் போதும் சரி, ஒவ்வொரு விஷயத்தை போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு மோசே. கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. ஸோ இந்த ஆலோசனைகள் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆகணுன்றதுக்கு ரீசன் சொல்கிறேன். ஆகணும்னா இது எல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குது. இவ்வளோ இருந்தால் தான் அவள் ஆகி வர முடியும். தானியேல் அப்படி தான் இருக்கிறார். தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறார், வெயிட் பண்ணுறார். கர்த்தர் வெளிப்படுத்துறார், அப்புறம் போகிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் கர்த்தர் சொல்லக்கூடியதான அந்த கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் உங்களை வெளியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு மேஜர் டேக்அவே நம்ம யாரை கேட்குறோன்றது முக்கியம் இல்லை, கடவுளை கேட்டோன்னே பைபிளில் இருக்கிற விஷயத்தை பார்த்தாலே அவர் ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கார். இன்னொன்று, நீங்கள் சொன்ன ஒரு மேஜர் புரிதல், நம்ம பேச வேணாம், அவர் பேசுகிற டைம் அது. நம்ம அவசரப்பட்டு பேசுறதுனால நிறைய விஷயம் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நேர்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம டக்குன்னு பதில் சொல்லணும்னு பேசிடுறோம். ஆனால் அவர் பேச நம்ம அலோவ் பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிலாக மட்டும் இல்லை, அவரோட பிரசன்னத்தில் நம்ம இருந்தால் போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாருன்ற மாதிரி புரிதல் வருது. ரொம்ப அழகாக செய்வார். ஆமாம், அதாவது அவனை வீழ்த்தி நான் மேலே வரணும்னு அவசியமே இல்லை, என்னை உயர்த்தி கர்த்தர் அவனுக்கு முன்பாக அவன் செஞ்ச தப்புங்கிறத நிரூபிப்பார். நம்ம காட்ஸ் பிரசன்ஸ் இருந்தால் போதும். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். டைமும் ஆயிடுச்சு. அடுத்த பதிவில் ஒரு கேள்வி, அடுத்தது நம்ம ரெவலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.